இன்னைக்கு புதுசா என்ன ஒரு விளாக் பார்க்க போறோம்னா, புதுசா இல்லைங்க, பழசு தான். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்தது. ஆனா, இன்னைக்கு தான் போட டைம் இருந்துச்சு. டைம் இருந்துச்சுன்றத விட, நமக்கு இப்ப தான் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம இங்கேருந்து பஸ் புடிச்சு தாங்க போற மாரி இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. நம்ம எங்க போறோம்னு நெனைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு என்எஸ்கே தங்கமலைக்கு செங்கல்பட்டுல இருக்குங்க. அதுக்கு தான் போறோம் நம்ம. என்ன வாங்க போறோம் என்னன்றத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ரிங்கு, ஸ்டட்டு, காயினு, நோஸ் பின்னு எல்லாம் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல பேபி செக்ஷன், டாலர், டைமண்ட், நெக்லஸ், ஆரம் அந்த மாரி கல்யாண தேவையானதெல்லாம் இருக்கு. தேர்ட் ஃப்ளோர்ல தாங்க சில்வர் ஐட்டம் இருக்கு. இது 916 ஹால்மார்க் ஷோரூம்ங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கடை. நம்ம இன்னைக்கு வெள்ளி வாங்க தான் வந்திருக்கோம். வெள்ளியில என்ன வாங்க போறோம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு. இது வந்து 360, 350 கிராம் கிட்ட சொன்னாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பக்கம் இருக்கிறது வந்து 1/2 கிலோங்க. 450 கிராமு. பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான வெள்ளியும் தட்டுலேருந்து பூஜை பண்ணுறது, நம்ம பூஜைக்கு சாமிக்கு கொண்டு போய் பிரசாதம் வைக்கிறதுலேருந்து எல்லாம் குட்டி குட்டியா 5 கிராம்லேருந்து 2 கிராம்லேருந்து காமாட்சி விளக்கு சொல்லவே வேணாங்க. அவ்வளோ அழகழகா இருந்துச்சு. சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. நாங்க வாங்க போனது என்னன்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்கு பார்த்தீங்களா? இது வந்து 250 கிராம்ங்க. என்னால நம்பவே முடியல. 2 விளக்கு சேர்ந்து 250 கிராம் தான். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே லைட் வெயிட்டா, சூப்பரா, நல்லா யூஸ்டு. நீங்க எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அந்த டிசைனும் போகாது, உடையும் உடையாதுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போன டைம் ஒருத்தவங்க வந்து சீர்வரிசை செட்டு வாங்கியிருந்தாங்க. 2 குத்து விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு தட்டு, அதில பிரசாதம் வைக்கிற மாரி, அப்புறம் காமாட்சி விளக்கு, ஒரே ஒரு குங்குமச்சிமிழ் வச்சு வாங்கியிருந்தாங்க. 1 கிலோ செட்டுங்க. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எப்படி வேணாலும் 1 கிலோ குத்து விளக்கு கூட வச்சிருக்காங்கங்க மேல. 1/2 கிலோ குத்து விளக்கு, 2 கிலோ குத்து விளக்கு அந்த மாரி கிலோ கணக்குல வச்சிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி வேணுமோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு நாங்க வந்து இந்த செக்ஷன்ல ஏன் வந்து உட்காந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாவே பாருங்களேன், ஃபோக்கஸே எனக்கு அந்த குத்து விளக்கு பக்கமாவே தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா, அவ்வளோ அழகழகா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பார்க்குறேன். குத்து விளக்குல இவ்ளோ வெரைட்டி, இவ்ளோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வளையிற மாரியே இல்ல. நல்லா ஸ்ட்ராங்கா நல்லாயிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி கம்மியா சொல்றாங்க. 250 கிராம்ல 2 குத்து விளக்கு. இது பாருங்க 350 கிராம்ல 2 குத்து விளக்கு. என்னால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு சூப்பர் டிசைனுங்க இது. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு இந்த டிசைனு. ஆனா என்ன ஒண்ணு, காசு வேணும்ல வாங்குறதுக்கு. அதுதானே இங்க பிரச்சனை. அப்புறம் ஏன் பார்த்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்ல அந்த தம்பி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். காமாட்சி விளக்கு பாருங்களேன், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் ஏங்க 1/2 கிலோ வரைக்கும் இருக்குங்க. பெல்லு, காமாட்சி விளக்கு, குங்குமச்சிமிழ், பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சபாத்திரம். இங்க பாருங்க, இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, டம்ளர், வெள்ளி டம்ளர், எல்லா வெரைட்டியான வெள்ளி டம்ளரும் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டி வாங்க தாங்க வந்தோம் நம்ம. மெட்டிக்காக தான் இவ்வளோ அலப்பற அப்படின்றீங்களா? என்னங்க பண்றது? நம்மளுக்கு என்ன வாங்க முடியுமோ அதானே வாங்க முடியும். இப்ப விக்கிற விலைக்கு. மெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க. அப்ப கூட எனக்கு குத்து விளக்கு மேல சொன்னேன் பார்த்தீங்களா, அது 2 கிலோங்க. 1 கிலோ அது. எவ்வளோ பெருசா பார்வையா இருக்கு பாருங்களேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பார்வையா இருக்குங்க. யாராலயும் நம்ப முடியாது. அதெல்லாம் வந்து 1/4 கிலோ தான். இது வந்து பஞ்சபாத்திரம். எல்லாமே என்ன சொல்றது, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க பார்த்தீங்களா, வெள்ளி கிண்ணம், தண்ணி, அதுக்கப்புறம் பன்னீர் சொம்பு, கலச சொம்பு, தண்ணி குடிக்கிற சொம்பு எல்லாமே வெள்ளியில இருக்குங்க. நமக்கு இதெல்லாம் பெரிய பிரம்மாண்டம் தாங்க. ஏன்னா, இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். சரி நம்ம வந்த வேலைய பார்ப்போம். மெட்டி வாங்குவோமா? மெட்டி பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே போட்டிருந்தது வந்து எப்பயும் போடுற நார்மல் மாடலுங்க. அது ரொம்பவே தேஞ்சிடுது அடிக்கடி. அதனால சரி இந்த வாட்டி வந்து இந்த மாரி போடலான்ட்டு வாங்கியிருக்கேன். இந்த மெட்டி வந்து 17 கிராம்ங்க. ஏற்கனவே நான் போட்டிருந்த மெட்டி வந்து 22 கிராமு. அதுலேருந்து இத கழிச்சு தான் வாங்குனேன். ஆனா, அதே அமௌண்ட்டுக்கு சரியா போன மாரி தான் இருந்துச்சு. இந்த கடையில ஒரு ஸ்பெஷலே வந்து செய்கூலி சேதாரம் இல்லைங்க. அதுதாங்க இங்க ஸ்பெஷலே. அதனால எங்க இருந்தாலும் இங்க தேடி வந்து வாங்குறோம். அதுவும் இல்லாம கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கும். என்எஸ்கே மாளிகை எனக்கு ஒண்ணும் காசுலாம் குடுக்கலங்க. என்னோட ஸ்பெஷல் இதுல தான் நான் சொல்லிட்டுருக்கேன். நான் ஒண்ணும் விளம்பரம்லாம் பண்ணல. எனக்கு புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்றேன். மத்தபடி வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நானு எதுவும் காசுலாம் வாங்கிட்டு இருக்கேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா நான் வாங்க போனதே மெட்டி வாங்குறதுக்கு. இதுல எங்கேருந்து நான் போயிட்டு இதுக்கெல்லாம் காசு வாங்குறது. இந்த 2 விளக்கு பாருங்களேன், 200 கிராமுங்க அது. நம்பவே முடியல என்னால. 200 கிராம் தான். பக்கத்துல இருக்க 4 விளக்குமே 200, 200 மொத்தம் 400 கிராமுக்கு 4 விளக்கு. சூப்பரா இருந்துச்சு. இது சாப்பிட்ற தட்டுங்க. சாப்பிட்ற தட்டு வெள்ளியில நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன்னா பார்த்துக்கங்களேன். சூப்பரா இருக்கு. பூஜை வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளையார் மேனன்னு சொல்லுவோம்ல, அது கூட விளக்கு வைப்போம் இல்லையா? காமாட்சி விளக்கு. அது கூட வெள்ளியில இருக்கு. ஐயோ! அப்பா! இன்னைக்கு நான் வெள்ளி கடலுக்குள்ள தாங்க போயிட்டு வந்திருக்கேன். வெள்ளி கடன்னு சொல்ல முடியாது இத. எல்லாமே மறுபடியும் மறுபடியும் பாருங்க.
குத்து விளக்கு பக்கமாவே போயிட்டுருக்கேன் நான். சும்மா பார்த்து வைப்போம். என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்குற வாய்ப்பு கிடைக்காதா? வாங்கும்போது வாங்கி அப்புறம் வீடியோ போடுறேன். ஓகேவா? வாங்கும்போது கண்டிப்பா. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு பர்த்டே. அதுக்காக சர்ப்ரைஸ் பண்ண தான் இத வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ ரிலீஸ் என்னைக்கு போடுறேனோ அன்னைக்கு தான் பர்த்டே. அதாவது மே 8ஆம் தேதி. இந்த பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக தான் இந்த செயினே வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன். அவருக்கு சரி வெள்ளி செயின்னா பிடிக்கும். ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வாங்கியாச்சு. 25 கிராம் தாங்க வாங்குனோம். அது மறுபடியும் ஏன் பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? அது 150 கிராம் அந்த வெள்ளி விளக்கு. எனக்கு சரி கொஞ்சம் அவங்க நான் பார்த்துட்டே இருந்ததால 150 கிராம்களோட இருக்கு. நீங்க வாங்குறதா இருந்தா வாங்குங்கன்னு எடுத்து காமிச்சாங்க. கண்டிப்பா வாங்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. வச்சுட்டு மறுபடியும் நம்ம வேடிக்கை பார்ப்போம். பாருங்க விநாயகரு, முருகரு, லக்ஷ்மி, அப்புறம் அன்னபூரணி நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் ஐட்டங்க அது எல்லாமே. ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம வெள்ளியில சாமி ஃபோட்டோ வச்சு நம்ம கிஃப்ட் மாரி பண்றது. எல்லா வெரைட்டியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. லட்சுமி நாராயணா, குபேரரு, நமக்கு என்ன வேணுமோ இது வந்து வெள்ளி செட்டுங்க. நம்மளுக்கு கோல்டுல வாங்க முடியாதுன்னு நெனைக்கிறோம். இல்ல கவரிங்ல வாங்குனா வெளுத்துடுது, கழுத்துல அரிக்குதுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி நீங்க வெள்ளியில வாங்கி நகை செட் வாங்கி வச்சுக்கங்க. சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு செயின் தாங்க வாங்குனோம். அதுக்கு இவ்வளோ அலப்பறன்னு நெனைக்காதீங்க. சரி துணி கடைக்கு போனா எல்லா துணியும் பார்க்கறது இல்லையா? அந்த மாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். இங்க ஆனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லாவே உண்மையாவே கஸ்டமர் சர்வீஸ் நல்லாவே இருந்துச்சுங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம். என் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லேடீஸ் செயின் பார்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. காசு இருக்கும்போது வாங்கிப்போம் அப்படின்ற மாரி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே மாடல்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. டிசைன் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து மறுபடியும் நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். அந்த கலச சொம்பு தாங்க நான் பார்த்தது. நம்ம பால் குடம் சொம்பு எடுப்போம்ல, பால் குடம் மாரி இருக்கும்ல, குட்டி தவள அது. அந்த வெள்ளியில இருந்துச்சு. இப்ப கீழ எதுக்கு வரோம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழ ஒரு விசிட் பண்ணிட்டு வரோம்ன்னு வந்தேன். ஆனா இது வந்து எல்லாமே வெள்ளி தாங்க. வெள்ளி கம்மல், வெள்ளி நெக்லஸு, வெள்ளி வளையலு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோல்டு மாரியே இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா யுனிக்கா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. நெஜமாவே சொல்றேன். நம்ம இதுல வந்து காசு குடுத்து தான் வாங்கணும். இல்ல சீட் கூட கட்டிக்கலாங்க. சீட்டு ஃபண்ட் கூட போடுறாங்க. நான் அத சரியா டீட்டெயிலா கேட்கல. ஏன்னா, அந்த டைம் நம்ம காசா கொண்டு போனோம். நம்ம எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்குதுன்னு வந்துட்டேன். இங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ரூ. 1000லேருந்தே நகை பண்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய நகை சீட்டு போட்டுருக்காங்க. நெறைய பேர் நகை சீட்டு போட்டு தான் எடுக்குறாங்கன்னே வச்சுக்கங்களேன். இந்த நகைய பாருங்க. பார்த்த உடனே பிரமிப்பா இருக்கா? இது கோல்டு இல்லைங்க. வெள்ளி தான். வெள்ளியிலேயே வந்து கோல்ட் பிளேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கருங்காலி மாலை, துளசி மாலை அந்த மாரி கருங்காலி மாலை பிளைனாவும் வச்சிருக்காங்க. ஒரிஜினலு வெள்ளியோட சேர்ந்தும் வச்சிருக்காங்க. இது வந்து விலாங்கா கொலுசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த விலாங்கா கொலுசு. எது இல்லைங்க. இது வெள்ளி கடைன்னு சொல்ல முடியாது. வெள்ளி கடல் தான். லைட் வெயிட்ல எல்லாமே வந்து சூப்பர்பா இருக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? சீட் ஃபண்ட் அதுதான். நீங்க ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா கண்டிப்பா சீட் போட்டு நெறைய நகை வாங்குங்க. இன்னும் மென்மேலும் நெறைய வீடியோஸ் இதே மாரி நான் போடுறேன். பாய்.